ஒன்ஸ் மோர் கேக்குறேன். ஹாப்பி பர்த்டே. என்ன சொல்றது, சிஎம். ஓகே. I really love him. Advance happy birthday CM. மேபி ரிலீஸுக்கு கூட இவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. சினிமாவிலையும் சரி அரசியலும் சரி தளபதி தாங்க. அவர் அடிச்சுட்டு ஆளே கிடையாது, அவ்வளோதான். ரீரிலீஸ்க்கு நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். செம்ம வைபா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ண. பர்த்டே செலிப்ரேஷனும் இங்க நல்லா சூப்பரா இருக்கு. இதுக்காக தான் நான் டியூட்டி லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஜில்லா மூவி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது விஜய் சிஎம் ஆன பிறகு பார்க்கறதுல இன்னும் புதுசா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கைஸ் எல்லாருமே நாளைக்கு சிஎம் விஜய் படத்துக்கு வந்துருங்க. படம் அந்த மாதிரி நான் கூட லைட்டா அப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஐ லவ் யூ அண்ணா. தளபதிக்கு என்ன சொல்ல விரும்ப, பிடிக்குமா? டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய், அவருக்காக தான் வந்திருக்கோம். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா. நீங்க தான் இதுக்கப்புறம் எப்பயுமே சிஎம். பிரைம் மினிஸ்டரும் ஆகணும் அண்ணா, நீங்க தான். ஐ லவ் யூ. தளபதினாலே எப்பவுமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி எனக்கு மற்ற ஆக்டர்ஸை விட தளபதியோட வைப்பே தனி ஒரு வைப்பு. ஸோ அதை என்ஜாய் பண்றதுக்காகவே நான் ஒரு ரீரிலீஸ்க்கும் நான் வருவேன். நாளைக்கு வந்து விஜயோட பர்த்டே. இன்னைக்கு ஜூன் 21, நாளைக்கு ஜூன் 22 மண்டே. நாளைக்கு விஜயோட பர்த்டே. பட் இன்னைக்கு விஜயோட பர்த்டேக்கு முன்னாடி டே பார்க்கறதுல அவ்வளோ ஒரு வைபா இருக்கு. செம்ம ஹாப்பி பார்த்ததுல. அந்த ஃபீல் அப்போ ரிலீஸ் ஆனப்போ ஜில்லா எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் விஜய் சிஎம் ஆஃப்டர் அந்த ஃபீல் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மக்கள் எல்லாருமே பீப்புள் எல்லாமே வைப் பண்ணி ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. போடல ப்ரோ, சும்மா சொன்னேன் ப்ரோ, போடல ப்ரோ. ஆனா நீங்க வாங்க, மெர்சல் படம் மாசா இருக்கும். நம்ம தெரியும், நம்ம அண்ணனை தெரியும்ல, வெற்றி மாறன். என்ன சொல்றது, நானு சரியா தெரியல. நான் எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி இன்னும் தெரியல. மெர்சல் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி பார்க்கும்போது நாளைக்கு பர்த்டே. ஸோ இதோட இருக்கும் நாளைக்கு சிஎம்மோட பர்த்டே. மறக்காம எல்லாரும் ஒரு வாட்டி அவருக்கு எல்லாம் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி, அட்வான்ஸ். செம்ம மேபி ரிலீஸுக்கு கூட இவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ரீரிலீஸ்க்கு செம்ம சூப்பரா இருந்துச்சு வைபா. செம படம் ப்ரோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அப்ப மிஸ் பண்ணிட்டோம், இப்ப பாக்குறோம். சிஎம்மா பாக்குறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. எங்க தளபதி சிஎம்மா ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் தமிழ்நாட்டு முதல்வரே சிஎம் மட்டும்தான். இதுக்கப்புறம் அவர் வருவாரா வரமாட்டாரானே தெரியல. இருந்தாலும் அவரை ஆக்டருக்கு மேலோட அண்ணனா பாத்துட்டோம் நாங்க. அண்ணனா பார்த்தனாலதான் இவ்வளோ அன்பு. எத்தனை தடவை தளபதி படம் எப்படின்னா போர் அடிக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். தளபதிக்காகவே பார்க்கலாம். ஆமா, தளபதி படம் செம்மையா இருந்தது. மெர்சல் படம் மாசா இருந்தது. 2 படம் பார்த்துட்டு வந்தோம். ஜில்லா மெர்சல் ரெண்ட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஆமா, வேற மாதிரி இருந்தது. ஆனா சம்பவம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ட் ஹாப்பி பர்த்டே என்ன சொல்றது, சிஎம். ஓகே, அவ்வளவுதான். அவர் ஜஸ்ட் இப்பதான் வந்திருக்காரு. பொலிட்டிக்கல் ஃபர்ஸ்ட். அவரு சினிமாவில் அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா பட் பொலிட்டிக்கல் ஒரு ஃபர்ஸ்ட் இப்போதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு மனுஷனை இப்போ 1 or 2 months கெஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் அவருக்கு ஒரு 5 to 6 months, அட்லீஸ்ட் 1 year கொடுக்கணும். ஸோ அப்போதான் அவரோட ரியாலிட்டி தெரியும், ஒரு மக்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியும். ஸோ யாராவது 3ஆவது மனுஷன் அவங்க இவங்க பேசுறதுக்கு எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அவர் கண்டிப்பா நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு, பண்ணுவார். ஹாப்பி பர்த்டே தளபதி. லவ் யூ மா. ப்ரோ, என் நெஞ்சில் கூடி இருக்கும் எங்க அண்ணன் வந்து மாசா ஒரு மெர்சல் படத்தை கொடுத்துருந்தாரு. நான் கூட அப்படி போர் அடிக்கும்னு நினைச்சேன். ஆனா ஃபுல் கூஸ் பம்ப்ஸ். நீங்க வாங்க ரோஹினிக்கு வாங்க, நம்ம தமிழ்நாடு சிஎம் படத்தை பார்க்குவாங்க. டைட்டில் கார்டு சிஎம்லாம் போடுவாங்க. சூப்பரா இருந்துச்சு படம், செம்மையா இருந்துச்சு. ஜில்லா படம் வந்து எத்தனை வாட்டி போட்டாலும் தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீலே வரவே வராது. எல்லா படமும் பார்ப்போம் போயிட்டு. ஹாப்பி பர்த்டே தளபதி. சிஎம் சார் ஹாப்பி பர்த்டே.
சிஎம் சாருக்கு ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி எப்பயுமே வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. நீங்களும் வந்து ஹாப்பியா இருக்கணும். எல்லா டைமும் கஷ்டம் வந்தாலும் நாங்க இருப்போம். நாங்க வந்துட்டு இப்ப ஃபேன் கிடையாது, நாங்க 14 இயர்ஸா அவருக்கு ஃபேனா இருக்கோம். இப்ப வரைக்கும் யார் என்ன வந்தாலும் அவர் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எத்தனை வாட்டி ரீலீஸ் பண்ணாங்க நாங்க அத்தனை வாட்டியும் வருவோம். 10,000 வாட்டியும் பார்ப்போம். எவ்வளவு வாட்டி வேணா பார்ப்போம். எங்க தலைவர் மூச்சு இருந்தாலும் நாங்க பார்ப்போம். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். பொலிட்டிக்கல் ரீதியாக பேசுனா இப்போ எல்லா ஆட்சிலையும் தாங்க இருந்தது. எந்த ஆட்சியிலும் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்றத விட எல்லா ஆட்சியுமே இருந்திருக்கு. ஸோ இவர் இப்போ தான் ஆட்சி வந்து இவர் அதை கண்ட்ரோல் பண்ணுவார் என் நம்பிக்கை இருக்கு. ஒரே வாரத்தில் சொல்லணும்னா அவர் கண்டிப்பா நல்லது பண்ணுவார் மக்களுக்காக. இப்போ இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ணுவார் கண்டிப்பா, நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? எனக்கு அது தியேட்டர் மாதிரி இருக்கா இல்ல ஒரு கான்சர்ட் மாதிரி இருக்கான்னு எனக்கு சத்தியமா அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் எனக்கு தெரியல. அதனால ஐ ரியலி லவ் ஹிம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிஎம். ஸோ விஷ் ஹிம் குட் விஷஸ். ஸோ அதே எவல்யூஷன்ல நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணு. ப்ரோ இல்லை ப்ரோ, அரசியல் பேச தெரியாது ப்ரோ நமக்கு. நான் வந்து சின்ன பையன் தான், ஓட்டு கூட போடல. சாரி. செம்மையா இருந்தது. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க, சூப்பரா இருந்தது அதெல்லாம். ஆமா, வேற லெவல் வைப்பு தான். வாய்ஸே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, பாலிட்டிக்ஸ் மக்களுக்காக தான் வந்திருக்காரு. மக்களோட கஷ்டத்தை எப்பவும் போகிறது தான் வந்திருக்காரு. மக்களுக்காக மட்டும் தான் வருவார். மற்ற எந்த தலைவரும் வர மாட்டான், தளபதி வருவார். டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா கண்டிப்பா ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம். எஸ், தேங்க்யூ. எஸ், ஹாப்பி பர்த்டே தளபதி. ஆயிடுச்சு. ரோகிணினாலே தலை தான் கிடையாது, தளபதி. எல்லாமே ஒண்ணுதான் நமக்கு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க ஒருத்தர். ஜில்லா ஜில்லா அடுத்த ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க ஒருத்தர். படம் சூப்பரா இருந்துச்சு. வந்து எல்லாரும் பாருங்க. ரீலீஸ் தரமான ரீலீஸ். பாட்டுலாம் 2 தடவை போடுறாங்க. எல்லாம் வந்து ஆடுங்க. நல்லா வைப் பண்ணோம் ப்ரோ. நல்லா எல்லாருமே நம்ம சாங் 2-3 டைம் போட்டு நல்லா வைப் பண்ணோம் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் இன்னும் ரோகிணி தியேட்டர் தான் ப்ரோ வரணும். ப்ரமோஷன் ஃபார் ரோகிணி தியேட்டர். சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ. அரசியல்ல இதுதான் அவரு. ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க.